செம்மைய சிறப்பா வாழ்வதற்கான வாழ்வியலை கொடுக்க போயிரு. அட நீங்க வேற காமெடி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் நீங்க கமெண்ட் போடாதீங்க. நிஜமா அப்படிதான் இருக்கு. ஏன்னா எப்படா சனி யாருக்கு வருவாருன்னு வக்ரம் அடைஞ்சோன்னு யாரு பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, சனி வக்ரம் அடைஞ்சோன்னு முதல்ல சனியால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரங்க தான். திடீர்னு வேலை போச்சு, திடீர்னு உடம்புல பிரச்சனை வந்துச்சு, திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, திடீர்னு பல்லு வலி வந்துச்சு, ஏதோ ஒண்ணு வந்து துளாராசியை ஒரு மாதிரி பாடா படுத்திட்டு போயிடுச்சு. எகேன் இப்ப திரும்ப கம்பேக் கொடுக்குற 6ஆம் இடம். எப்பயுமே சனிக்கு ஒரு வலுவான இடங்கள் இருக்கு. இந்த 3, 6, 11ஆம் இடங்களில் சனி இருக்கும் போது நல்லவையை மட்டுமே செய்வார் என்பதுதான் ஒரு நியதி. அந்த நியதியின் அடிப்படையில துளாராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் அமரப்பெறக்கூடிய இந்த சனி வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்க போறாரு. ஏன்னா சுக்கிரனுக்கு மிக நெருங்கிய நண்பனான சனி. அப்ப என்ன பண்ணுவாரு, மற்றவங்களுக்குலாம் ஏதாவது பண்ணா கூட ஐயா ஃப்ரெண்டுக்கெல்லாம் நல்லதுதான் பண்ணுன்ற மாதிரி நல்லது பண்ணுவார். அப்ப நிறைய நட்புகள் மூலமாக நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்டாண்டர்டோட நிக்க போறீங்க. 6ஆம் இடம்ன்றது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாம, இதுல இருந்து வெளியில வர போறீங்க. கண்ணுக்கு தெரியுது கைக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி நிலைமையெல்லாம் கூடி வரப்போகுது. இருக்கிற தொழிலை விட்டு தொழில் போயிட்டு இல்ல வேற வேலை போயிட்டு ஏதோ ஒண்ணு பண ரீதியாக தொழில் ரீதியாக பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார் சனி. ஏன்னா சனியுடைய அமைப்பு என்பது இந்த தடவை வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன். பத்தாவதுக்கு குருவுடைய பார்வை வேற. அந்த பார்வையில் இருக்கக்கூடிய 6ஆம் இடம். எப்பயுமே 6இல் குரு, ஊருக்கு பக்கத்துல குரு இருக்கிற இடத்த வச்சு குரு பாக்குற இடத்துக்கு கோடி புண்ணியம். ஆல்ரெடி 6ல சனி உட்காந்துருக்காரு, ஆல்ரெடி 6ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. அப்படின்ற போது இந்த 2026வது வருடம் எக்ஸ்ட்ராடினரியான எக்கச்சக்கமான நல்லவை எல்லாம் அப்படியே இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சரிப்பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்வேன். என்னுடைய இதுல சொல்லணும்னா நெகட்டிவே சொல்ற மாதிரி நிஜமா இல்லை. 6ஆம் இடம் அப்படின்றது சர்வீஸ் ஓரியன்ட். 6ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய அடிமை தொழில். அடிமை தொழில்னா உடனே அடிமையா இருக்கிறது இல்ல, பிரைவேட் ஜாபா இருக்கிறது, இல்லாட்டி ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்கறது, இது எல்லாமே 6ஆம் இடம். சொந்த தொழில் இல்லாம ஒருத்தவங்க அமைப்பு கீழ் வேலை பார்க்குற இடம் எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் சுட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம் இருக்க போகுது. தொழில் மாற போறீங்க. இது வரைக்கும் ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இனிமே அந்த இடத்த விட்டு வேற இடத்துல போய் வேலை செய்ய போறீங்க. 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா துளாராசிக்காரங்க இந்த தடவை 60,000 சம்பளம் வாங்க போறீங்க. அப்படியே டபுள் தமான் இன்கிரிமெண்ட் கிடைக்க போகுது. ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம அலையிற துளாராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு திருக்கணிதப்படி நிகழக்கூடிய சனிப்பயிற்சியிலே ஓரளவுக்கு நல்ல நிலைமையெல்லாம் வந்திருக்கலாம். எகைன் அது வக்ரமாகும் போது சில நிகழ்வுகள் கொடுத்து திரும்ப எகைன் உங்களை கம்பேக் கொடுத்துச்சு. ஆனா இப்போ முழுவதுமாக சனி மொத்தமாக வந்து அமரக்கூடிய தனம் என்பது துலாம் ராசிக்காரர்கள் காட்டுல அடைமலையை தான் கொடுக்க போகுது. சாதாரண மழைலாம் இல்ல, ஆலங்காட்டி மலையை கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த அள்ளிக்கொன்ற மாதிரி நல்லவே எல்லாம் கூடி இருப்பது. உங்களுடைய திறமையின் மூலமாக ஜெயிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதற்கான சொல்யூஷன் எடுக்காம இருந்திருப்பீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காம இருந்திருக்கும். எப்பவுமே மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்காத போது தாங்க ஒடிஞ்சு போவாங்க. பணம் காசெல்லாம் ஓகே, திறமையை மதிக்கப்படலை, திறமையை வந்து அடையாளப்படுத்தப்படலைன்ற போது வரக்கூடிய அந்த கோவம், ஆத்திரம், சொல்ல முடியாத தனம், அதெல்லாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை உங்க திறமைக்கான உங்க தகுதிக்கான சரியான ஒரு உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடமே உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் தான். உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளில வர போறீங்க. நிறைய பேரு உடல் ரீதியாகப்பட்ட கவலையில இருந்து வெளில வர போறீங்க. வேலை குறித்த பிரச்சனைல இருந்து வெளில வர போறீங்க. இந்த 6ஆம் இடம்ன்றது சர்வீஸ் ஓரியன்டா திடீர்னு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு அது பண்ணணும், நிறைய பேருக்கு இது பண்ணணும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு கரெக்டா போகுது. திடீர்னு போய் ஆசிரமத்துல உட்காந்துக்கணும், திடீர்னு ஏதாவது ஜீவசமதியில போய் உட்காந்துக்கணும், என்ன விடுங்களேன் நான் வந்து இயற்கையோட ஐக்கியமாறேன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு போய் ஒரு மாதிரி ஒரு ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க போகுது. இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகுது. ஆனா வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சாப்பிட்டா செரிமானம் ஆகாம இருக்கிறது, அடி வயிறுன்னு சொல்லுவாங்க, இதுதான் 6ஆம் இடம். சில பேருக்கு மெனோபஸ் பிரச்சனை, சில பேருக்கு யூட்ரஸ் பிரச்சனை, யூட்ரஸ்ல ஏதோ இது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி, அதனால குழந்தை பிறப்புக்கு தாமதம், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து இந்த தடவை கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். இன்னும் சில பேருக்கு யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு, லேட் டாக்டரை போய் பார்த்துட்டு வரணுமேன்ற மாதிரி கொஞ்சம் படுத்தல்கள் எல்லாம் நிகழும். 6ஆம் இடத்துல சனி இருக்கும் போது அடி வயிறு தான்
அது மட்டும் கவனமா பாத்துக்கணும். அங்கிருந்து ஆல்மோஸ்ட் சனியோட பொசிஷன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ சனியுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 12ஆம் இடத்துக்கு விழுக போகுது, இந்த பக்கம் 3ஆம் இடத்துக்கு விழுக போகிறது. அப்படியே வந்தோம்னா நம்மளுடைய 7ஆம் இடத்தை நோக்கிய சனியுடைய பார்வை விழப்போகிறது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விரயங்கள் அதிகரிக்கலாம். லைட்டா கொஞ்சம் விரயத்தின் மூலமாக சில நல்லவைகள் எட்டி பார்க்கணும். குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளும். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. ஏன்னா என்னதான் சனி பார்த்தாலும் குருவோட பார்வை வாங்கிய சனியா சுபத்துவமாக இந்த தடவை செயல்பட போகிறார் அப்படின்ற போது நிறைய பேருக்கு லாபம் அதிகரிக்க போகுது. நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த வருஷம் ஃபுல்லாமே. டிராவல் அலைச்சல் நிறைய டிராவல், கம்யூனிகேஷன், இன்டர்வியூ, நிறைய டேட்டா என்டர் பண்றது. யாரெல்லாம் லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கடல் கடந்து வாணிபம் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் தர பிசினஸ் பண்றீங்களோ, கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டு இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களை காத்திருக்கிறது. இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல, குடும்பம் ஒரு இடத்துல, நண்பர்கள் குடும்பம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக சில குடும்பத்துல சில நிகழ்வுகள் நடக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன மாதிரியான பொசிஷன்ல சனி இருக்காருன்றதை பொறுத்து, இப்ப இருக்கக்கூடிய கோச்சார சனியோட அது என்ன மாதிரியான உறைவை குறிக்கிறது என்பதை பொறுத்து நிகழும். இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்லவை மட்டுமே செய்வார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் துளாராசிக்காரர்கள் இந்த தடவை நல்லதை மட்டுமே எதிர்கொள்ளலாம். நிறைய மாற்றங்கள் நிகழப் போகிறது. ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறீங்க, இனிமே நல்லா இருக்க போறீங்க. இந்த 10 ரூபா, 15 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா லாபத்துக்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இனிமே 1000, 2000, 3000 கொட்ட போகுது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரொம்ப எப்பயுமே இந்த கடமையை பயனை எதிர்பாராத கேஸ் தான் இதுகள்லாம். என்ன கொஞ்சம் பஞ்சுவாலிட்டி பரமசிவம், கொஞ்சம் ஒரு மாதிரி ரூட் மேப், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் தாண்டி இந்த தடவை நீங்க லைட்டா தட்டினாலே பால் 4 தான். அப்படி சும்மா தூக்குனாலே கேட்ச் வாங்கிட்டு இருந்ததுல இனிமே ஹெலிகாப்டர் ஷாட் தான். அந்த அளவுக்கு தாறுமாற இயங்க போறீங்க துளாராசிக்காரர். துங்கம் எல்லாம் கலைந்தோட போகிறது. யாரெல்லாம் நகை அடமானம் வச்சீங்களோ, யாரெல்லாம் வீட்டு அடமானம் வச்சீங்களோ, யாரெல்லாம் கடன்ல மாட்டிட்டு இருக்கீங்களோ, எல்லாருக்கும் கடன் அடைவதற்கான வாய்ப்பு. இந்த 6ஆம் இடமே கடன் தான். அங்க போய் சனி வரும், அதை ஃப்ரீஸ் பண்ணுவார். அப்ப கடன் அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். துளாராசிக்காரங்க வீட்டுல இல்ல துளாராசிக்காரர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, துளாராசிக்காரர்களுக்கே இந்த திருமணத்திற்கான பிராப்தி, வளகாப்பு பண்றதுக்கான பிராப்தி, குழந்தை பேருக்கான பிராப்தி, இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த காரியெல்லாம் டக்கு இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக இயல்பா நடக்கும். ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மேலாம் கிராஸ் ஆகும்போது பரவாயில்லையே நல்லாதான் இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, உணரக்கூடிய அளவுக்கு, சொல்றதெல்லாம் 2வது விஷயம். அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டேங்க நீங்க. உணரக்கூடிய அளவுக்கு இந்த சில நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னாதான் ஆமா இல்ல வேலை போச்சு இதெல்லாம் போகும் சாமி. வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்ல, அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? ஒவ்வொரு தடவையும் போகும்போது சனி சில நிகழ்வுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல சில நிகழ்வுகளை போன தடவை மாதிரி படுத்தி எடுக்க மாட்டார். இந்த 6ஆம் இடம் அப்படின்றதே ஆல்மோஸ்ட், ஏன்னா சிந்திக்கவே பிறந்தவங்க, அனுபவிக்கவே பிறந்தவங்க தான் துளாராசிக்காரங்க. அந்த சிந்தனையில போய் 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு மாதிரி அதெல்லாம் பிளாக் பண்ணி டென்ஷன் ஆகி பிள்ளைகள் மூலமாக வருத்தப்பட்டு, பெயருக்காக வருத்தப்பட்டு, புகழுக்காக வருத்தப்பட்டு எல்லா வழியிலையும் நடந்திருக்கும். இந்த தடவை அதெல்லாம் இல்லை. நீங்க துலா ராசியா இருந்தாலும் சரி, துலா லக்னமா இருந்தாலும் சரி, இந்த தடவை மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி உங்களுக்கான மான மரியாதை காத்துட்டு இருக்கு. ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட். நிறைய பேருக்கு உங்கள் மூலமாக வாழ்க்கை மாறும். நம்மளுக்கே யாராவது கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 4 பேரை வச்சு நீங்க வேலை வாங்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை சனி இயக்க போறார். ஆல்மோஸ்ட் அந்த இடங்கள்லாம் கண்ட்ரோல்ல வரப்போகுது. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். சனியின் மூலமாக நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஏன்னா சனி ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் உங்களுக்கு. உங்களோட சரியான 5ஆம் வீட்டு நல்லவை எல்லாம் கொடுக்கும். 5 கூடையவன் போய் 6ல உட்கார்ந்துக்கிட்டு 8ஆம் இடத்தை பார்க்க சூப்பரான அமைப்பு, ராஜயோகம் தான். செம்ம லைன் டிரான்ஸ்பர்மேஷன். நிறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய நகை வாங்குவதற்கு, டிராவல் பண்ணுவதற்கு, கம்யூனிகேஷன் கொடுப்பதற்கு, உங்கள் மீதான ஒரு மதிப்பு மரியாதை வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக போகிறது. நிறைய மந்திரங்களோடு கனெக்ட் ஆவீங்க, பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க. நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர், 8ஆம் இடமே இன்ட்யூஷன் பவர் தாங்க. உட்கார்ந்து உள்ள இருக்கிறத தோண்டி எடுக்க போறீங்க. நான் யார், எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போறீங்க.
இது வரைக்கும் ஆன்மீகமா ஜோதிடமா நம்ம ஜோதிடத்துக்குள்ள போவீங்க. ஒரு மாதிரியாக ஒரு பிரபஞ்சம் உங்க மேல தோல்ல கை போட்டுட்டு இருக்கிறத உணர்வீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, நீங்க உணர்வீங்க. செம்மையான டைம் பீரியட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் துளாராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. நீங்க துளாராசி, துலா லக்னம் இல்ல துலாம்ல எந்த பிளான் இருந்தாலும் இந்த தடவை இது நடக்கும். மிகச்சரியான ராஜயோகம் சனியின் மூலமாக நடக்க காத்துக்கு. நெகட்டிவா சொல்றதுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. 8ஆம் இடம் கொஞ்சம் இயங்க போறாங்க, கொஞ்சம் வண்டி வாகனத்துல கவனமா போயிட்டு வாங்க. நைட் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. பொருள் வயப்படுதல் என்பது 8ஆம் இடம். அந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பொருள் வயப்படுத்த? எனக்கு வேணும்னு சொல்லிக்கக்கூடிய பணபரஸ்தானம்னு பேர். அப்ப பணத்திற்காக எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்து தேவையில்லாம ஒரு இல்லீகல்ல மட்டும் மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லாம இது யார் சொல்லுவா? பணத்திற்காக சில தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கிட்டு பிரச்சனையே உண்டாக்கிக்காதீங்க. இது கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டிய காலகட்டம். ஏன்னா நிறைய நம்மள அறியாம சில குழந்தைத்தனமா சில விஷயங்களை செய்ய வச்சிடும். அதன் மூலமாக ஒரு படிப்பினையை கொடுக்கும். அதனால இந்த 8ஆம் இடம் இயங்க போது திடீர் அதிர்ஷ்டத்திற்காக நாம் சில நிகழ்வுகளை மேற்கொண்டு அதன் மூலமாக வம்பு வழக்க வாங்கிக்காம பாத்துக்கோங்க துளாராசிக்காரர். மற்றபடி துளாராசிக்கார பெண்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். குருவோட பார்வையும் சூப்பரா இருக்கு, சொல்லவே வேணாம். 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. குடும்பத்துல இருந்த அமைதியற்ற தன்மையெல்லாம் மாறி அமைதியான சூழல் மாறப்போகுது. அந்யோனம் அதிகரிக்க போகிறது. நினைச்ச இடத்துக்கு நினைச்ச மாதிரி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸ்டாண்டலோட நிக்க போறீங்க, சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்பார்ஷன் எல்லாத்துலயுமே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அப்படி காட்டுவீங்க. நிக்கிற துணில தெரியும், நீ இப்ப பிள்ளைங்க இந்த வாரம் எப்படி இருக்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும். அழகியல் அதிகரிக்கும். சோ இந்த 6ல உட்கார்ந்து அவர் பார்க்கக்கூடிய அமைப்புல வசீகரத்தை கொடுக்கும். நிறைய வசீகரம், ஆத்ம வசீகரத்தை கொடுக்கும். அடுத்தவங்க உங்களை பார்த்து மயக்கிற அளவுக்கு நீங்க சில விஷயங்களை பண்ணுவீர்கள், பேசுவீர்கள். நீங்க பணவும் வேணாம், இது வரைக்கும் இல்லாத துலாமுக்கு இயல்பாவே அந்த அதிர்வு உண்டு. ஆனா இந்த இன்னுமே அது கொஞ்சம் அழகாக இயங்க போகிறது. உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்துக்கு நிறைய விஷயங்களை மேற்கொள்வீங்க. ஹெல்த்துக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. 6ஆம் இடத்துல நிற்கும் போது சனி நிறைய நம்மளை பத்தி யோசிக்க வைக்கும், நம்மளுடைய ஹெல்த் பத்தி யோசிக்க வைக்கும். இது வரைக்கும் திடீர்னு வெயிட் போட்டோமா இனிமேல் ஜிம்முக்கு போகணும்னு தோணும், திடீர்னு ஒல்லி ஆகணும்னு தோணும், நல்லதா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும், பிரசன்டபிளா இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் எப்போ தோணும்? கவலையெல்லாம் இல்லாட்டி தாங்க அடுத்த அளவுக்கு போய் வரைக்கும் ஒரு மாதிரி இந்த அமைப்பெல்லாம் மாதிரி பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பேர் வருவதற்கான வாய்ப்புகள், புகழ் வருவதற்கான வாய்ப்புகள். வேற என்ன சாமி வேணும்? எல்லாமே நல்லா இருக்கு. நெகட்டிவ் வரதான் நான் உட்காந்து தேடி 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 பேசணும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்போது எதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு? துளாராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்க வேண்டும் நினைக்கிறதோ அப்படியே வாரி தெளித்து கொடுக்கறதுக்கு எல்லாம் வல்ல மீனாட்சியும் அருள் புரியட்டும். சூப்பரா இருக்கு டைம் பீரியட். அதை பத்தி யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு தேவையில்லாம நெகட்டிவா கமெண்ட் போடாதீங்க. பிரபஞ்சம் கேட்டுட்டே இருக்கு நீங்க போடுற எல்லாத்தையும். எனக்கு ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு இவ்வளவுதான் போல, வேணாம் போல, கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடும். பிரபஞ்சம் என்னிடம் தான் இருக்கிறதுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்ககிட்ட தான் இருக்கும். நிறைய 222 நம்பரை யூஸ் பண்ணுங்க. இந்த தடவை செம்ம தாறுமாறான ஒரு ப்ராஸ்பரிட்டி உங்களை நோக்கி அது குவிக்கும். ஓகே, கிளியர். படிக்கிற துளாராசிக்காரங்க வேற லெவல் படிப்பீங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிப்பீங்க. எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அதுல ஒரு கிடைக்கும், போஸ்ட் கிடைக்கும். நல்லாவே எக்ஸாம் எழுதாட்டி கூட இந்த உங்களுக்கு அது நீங்க போட்டு எக்கி பாய்க்கெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சினாரியோ ரிசல்ட் வரும்போது வாவ் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே ஜெயிச்சிட்ட மாறான்னு சொல்லிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை இயங்க போகிறது. 10வது படிக்க 12வது படிக்கிற பிள்ளைங்களாம் சூப்பரா படிக்க போறாங்க. நிறைய குருவோட பார்வைனா ஏதோ ஒரு குருவோட அனுகிரகத்தின் மூலமாக இந்த தடவை துளாராசிக்காரர்கள் இயங்க போறீங்க. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன குரு மூலமாக சில கிளாரிட்டி கிடைக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மென்டல் டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்துடுவீங்க. பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை, பிள்ளைகள் மூலமா ஒரு மகிழ்ச்சி, பிள்ளைகளை குறித்துப்பட்ட கவலையிலிருந்து வெளியில பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுன்ற மாதிரி மனம் அப்படியே சிலுக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. டோன்ட் வரி, எதுவுமே பத்தி கவலைப்பட வேண்டாம். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவீர்கள். 1, 2, 3 நாள் பிரான்ச் அறிவு பண்ணி போயிட்டே இருப்பீங்க. வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. வீடு வாங்குதல், மனை வாங்குதல், கார் வாங்குதல், வண்டி வாங்குதல் எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் இருந்த பைக்கை கொடுத்துட்டு புதுசா பைக் வாங்க, பைக்கே இல்லையா தடவை பைக் வாங்க, ரெட் கலர் பைக் வாங்கணும்னு தோணும், இல்ல ஆஷ் கலர்ல பைக் வாங்கணும்னு தோணும், சில்வர் கிரேல பைக் வாங்குவீங்க. இந்த தடவை அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். ஏதாவது உங்க பழைய வண்டி பழுது பார்த்து திரும்ப அதுக்கு ஒரு சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். 12ஆம் இடம் வளர்க்கும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விரயத்தை வேண்டி, இன்னைக்கு விரயஸ்தானத்துல சனி பார்வை என்றது அது ஃப்ரீஸ் பண்ண விரயம் பெருசா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் விரயஸ்தானம் மட்டும் அது தூக்கஸ்தானம், கொஞ்சம் தூங்க முடியாம இருக்கும். தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ், தூங்க முடியாம இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி அதுக்குள்ளேயுமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே நல்லதா நடக்க போகுது. நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. வீட்டுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பா இருக்கு, அதை மட்டும் பண்ணிக்கோங்க. டைம் இருக்காது இந்த தடவை, எப்பயும் போல இல்லாம ரொம்ப பிஸியாக போறீங்க. நல்ல விஷயம் தானே. துளாராசிக்காரங்க பிஸியானா அதோட வேற யாருக்கு நல்ல விஷயமோ இல்லையோ எங்களுக்குலாம் நல்ல விஷயம். அதனால இந்த தடவை ரொம்ப சூப்பரா இருக்க போது. சரியா முறையா நீங்க பயன்படுத்துக்கோங்க. திரும்ப இந்த மாதிரி காலம் வருவதற்கு ஒரு 28 வருடம் ஆகும். அதுக்குள்ளேயும்
நீங்க ஜெயிச்சிடணும் லைஃப்ல. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே. 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கூடி வரப்போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ இதுக்கு தானே ஆசைப்பட்டார் பாலகுமாரான்ற மாதிரி இந்த கொடுத்து கழிக்க போகுது பிரபஞ்சம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 40 வயதை தாண்டிய துளாராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ அறிவின் மூலமாக நீங்க கற்ற விஷயத்தின் மூலமாக சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு கிளிக் ஆகும். இடம் வாங்குதல், மனை வாங்குதல், வண்டி வாங்குதல், வண்டி மாத்துறது, புது வீடு வாங்குறது, தோட்டத்தோட இருக்கக்கூடிய வீடு வாங்குறது, அப்படி இப்படின்னு அப்படியே கொஞ்சம் செல்வ செழிப்பா இருக்கு பாருங்க. வீடை மாத்தி கட்டுறது, வீடை ஒயிட் வாஷ் பண்றது எல்லாம் நடக்கும். டிராவல் பண்ணுவீங்க. அதுவும் பார்க்கக்கூடிய இடம் ஆல்மோஸ்ட் தனுசோட வீடா இருக்கு. நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கோவில் குளங்களுக்கு போய் உங்களுடைய சில விஷயங்களை பண்ணுவீங்க. நிறைய பேர் கோவில் குளத்துக்கு வழிகாட்டுவீர்கள். அங்க இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, அதே மாதிரி இந்த ஷோல்டர் பெயின், இடுப்பு பெயின்ல கொஞ்சம் லைட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் அப்படின்றாலே இஎன்டி தான். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். தொண்டை கட்டுறது, தொண்டை பெயின் வர்றது, தொண்டையை பிடிச்சி இழுக்கிறது, அதே மாதிரி ஷோல்டர் பெயின் வர்றது, முதுகு தண்டுவோட வலிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து பின்னாடி வரைக்கும் லைட்டா பெயினை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கொடுக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சில பேருக்கு நடராஸ்கோப் இல்லாட்டி கொஞ்சம் பிசியோதெரப்பி எல்லாம் போற மாதிரியான சினாரியோ கிரியேட் பண்ணிடும். அதனால அப்படி இருந்ததுன்னா தேவைப்படல் கண்டிப்பாக அதையும் மேற்கொள்ளுங்கள். எக்ஸசைஸ் மஸ்ட். ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே தானாக குடிவரக்கூடிய காலகட்டமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாகும். திருச்செந்தூர் முருகனை பிடிச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, திருச்செந்தூர் முருகன் கோயில் போறது, நாளிக்கிணறுல போய் குளிக்கிறது, கடல்ல குளிக்கிறது தாண்டி நாளிக்கிணறுல இருக்கக்கூடிய இதை எடுத்து இந்த தடவை குளிக்கிறது. ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை பணவரவு அப்படியே தக்க வச்சுக்கிறது. கிணற்று நீராடுதல் ரொம்ப ரொம்ப நல்லவையை கொண்டு வந்து சேரும். அதனால நாளிக்கிணறு வழிபாடு, முடிஞ்ச காசி ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கிணற்றுல குளிச்சுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி கடல் நீராடுதல், கிணறு தண்ணீரை எடுத்து இது பண்ணி கொள்வதெல்லாம் இந்த தடவை உங்களை தேக சுத்தியாகவும் ஆன்ம சுத்தியாகவும் வைத்துக் கொண்டு உங்களுக்கான அத்துணை விதமான நல்லவையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நீராடல், கஷேத்திர நீராடல் என்பது இருக்க காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி.